உங்க வாழ்க்கையில நீங்க பண்ற ஒரு சின்ன தப்பு 10 வருஷம் கழிச்சு உங்கள நடுத்தெருவுல நிப்பாட்டும்னு சொன்னா நம்புவீங்களா? இல்ல, நீங்க இன்னைக்கு பண்ற ஒரு சின்ன விஷயம் உங்கள அடுத்த அம்பானியா மாத்தும்னு சொன்னா? இது மந்திரம் இல்ல, இதுதான் த காம்பவுண்ட் எஃபெக்ட். இந்த வீடியோ முடியறதுக்குள்ள உங்க வாழ்க்கையோட அடுத்த 5 வருஷ பிளான நீங்க மாத்தி எழுதுவீங்க. ஏன்னா இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் காரணம் உங்க திறமை இல்ல, இந்த ஒரு ரகசியம் தெரியாததுதான். த மேஜிக் பென்னி லாஜிக். நண்பர்களே, ஒரு கற்பனை செஞ்சுக்கோங்க. ஒரு பக்கம் உங்ககிட்ட 30 கோடி ரூபாய் கேஷ் தரேன், இன்னொரு பக்கம் ஒரு மேஜிக் ஒரு பைசா தரேன். இந்த பைசா அடுத்த 31 நாளைக்கு டெய்லி டபுள் ஆகும். நீங்க எதை எடுப்பீங்க? 90% மக்கள் அந்த 30 கோடியை தான் எடுப்பாங்க. ஏன்னா உடனடி லாபம் நமக்கு பிடிக்கும். ஆனா அந்த ஒரு பைசாவை தேர்ந்தெடுத்தவன் தான் உலகத்தையே ஆளப் போறான். எப்படின்னு தெரியுமா? த மேத் ஆஃப் சக்சஸ். 10வது நாள்ல அந்த ஒரு பைசா வெறும் 5 ரூபாய் 12 காசு தான். 20வது நாள்ல அது 5242 ரூபாய். அப்போ கூட 30 கோடி எடுத்தவன் உங்களை பார்த்து சிரிப்பான். ஆனா 31வது நாள் அந்த ஒரு பைசாவோட மதிப்பு 10 கோடி ரூபாய். 1,07,37,418 ரூபாய். இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட். ஆரம்பத்துல ரிசல்ட் தெரியாது, ஆனா முடிவு அதிரடியா இருக்கும். இத உங்க லைஃப்ல எப்படி அப்ளை பண்றது? த ரிப்பிள் எஃபெக்ட். காம்பவுண்ட் எஃபெக்ட் நல்லதுக்கு மட்டும் இல்ல, கெட்டதுக்கும் வேலை செய்யும். நீங்க இன்னைக்கு குடிக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா சோடா இன்னைக்கு உங்க உடம்ப கெடுக்காது. ஆனா 5 வருஷம் கழிச்சு அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் பில்லா வந்து நிக்கும். நம்ம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தான் நம்ம தலையெழுத்தையே தீர்மானிக்குது. நீங்க இன்னைக்கு எடுத்த முடிவால தான் இன்னைக்கு இங்க இருக்கீங்க. அடுத்த 5 நிமிஷத்துல உங்க டெய்லி ரொட்டீன்ல இருக்கிற ஆபத்தை நான் காட்ட போறேன். எக்ஸாம்பிள், த 3 ஃப்ரெண்ட்ஸ். 3 நண்பர்கள் இருந்தாங்க. ரமேஷ், சுரேஷ் மற்றும் கணேஷ். 3 பேரும் ஒரே மாதிரி வேலை, ஒரே சம்பளம். ரமேஷ் அப்படியே இருக்கான். சுரேஷ் டெய்லி 10 நிமிஷம் புக்கு படிக்கிறான், 125 கலோரி கம்மியா சாப்பிடுறான். கணேஷ் ஒரு பெரிய டிவி வாங்கிட்டு டெய்லி ஒரு சிப்ஸ் பாக்கெட் சாப்பிடுறான். முதல் 18 மாசம் இவங்க 3 பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. சுரேஷ் வெயிட் குறையல, கணேஷ் வெயிட் ஏறல, ரமேஷ் சிரிச்சிட்டு இருந்தான். ஆனா 25வது மாசம் ஒரு அதிசயம் நடந்தது. 25 மாசம் கழிச்சு பார்த்தா சுரேஷ் 15 கிலோ குறைஞ்சு செம்ம பிட்டா இருக்கான். கம்பெனில அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. ஆனா கணேஷ் 15 கிலோ ஏறி தூக்கமின்மையால அவதிப்படுறான். ரமேஷ் அவன் வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லாம விரக்தியில இருக்கான். இங்க பாருங்க, சுரேஷ் பண்ணது ஒரு நாளைக்கு வெறும் 10 நிமிஷம் வேலைதான். ஆனா அது அவனோட மொத்த வாழ்க்கையையும் மாத்திருச்சு. உங்க வாழ்க்கையில அந்த 10 நிமிஷ விஷயம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? த ட்ராப் ஆஃப் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ், த ரியாலிட்டி. ஏன் நிறைய பேர் தோத்து போறாங்க? ஏன்னா நமக்கு உடனடியா ரிசல்ட் வேணும். ஜிம்முக்கு போன அடுத்த நாள் 6 பேக் வரணும்னு நினைக்கிறோம். வரலன்னா ஜிம்முக்கு போறதை நிறுத்திடுறோம். இந்த உலகத்துல ரொம்ப ஆபத்தான விஷயம் எது தெரியுமா? வெற்றி மெதுவா வர்றது. ஏன்னா ரிசல்ட் தெரியாதப்போ நாம முயற்சியை கைவிடுறோம். ஆனா ஜெயிக்கிறவன் அந்த இன்விசிபிள் பீரியடை தாண்டி நிக்கிறவன் தான். த ஃபார்முலா ஆஃப் சாய்ஸஸ். புத்தகமாசிரியர் டேரன் ஹார்டி ஒரு சூப்பர் ஃபார்முலா சொல்றாரு. ஸ்மால் சாய்ஸஸ் பிளஸ் கன்சிஸ்டன்சி பிளஸ் டைம் ஈக்குவல்ஸ் ரேடிக்கல் டிஃபரன்ஸ். உங்க சாய்ஸ் தான் உங்களை உருவாக்குது. நீங்க காலையில அலாரம் அடிச்ச உடனே எந்திரிக்கிறீங்களா இல்ல தூங்குறீங்களா? அந்த ஒரு சின்ன சாய்ஸ் தான் உங்களை மத்தவங்களை விட 1% மேல தூக்கி வைக்குது. ஆனா இந்த சாய்ஸை சரியா எடுக்கிறது எப்படி? அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அதை இப்ப பார்ப்போம். அவேர்னஸ், த சீக்ரெட் வெப்பன். உங்க வாழ்க்கைய மாத்தணும்னா முதல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு நோட் எடுங்க. உங்க ஒவ்வொரு செலவையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நோட் பண்ணுங்க. நீங்க எங்க தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்மள நிறைய பேர் ஆட்டோ பைலட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது யோசிக்காமையே ஃபோன் நோண்டுறது, யோசிக்காமையே சாப்பிடுறது. இந்த ஆட்டோ பைலட்டை ஆஃப் பண்ணலைன்னா உங்க வாழ்க்கை உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. த மொமெண்டம் ஹுக், த பிரிட்ஜ். ஒன்ஸ் நீங்க இந்த மாற்றத்தை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிக் மோ வந்துருவாரு. அது யார் அந்த பிக் மோ?
ஒரு ட்ரெயின் கிளம்பும்போது மெதுவா தான் கிளம்பும், ஆனா வேகம் எடுத்ததுக்கப்புறம் முன்னாடி ஒரு செவுர வச்சாலும் இடிச்சு தள்ளும். உங்க வாழ்க்கையில அந்த வேகத்தை கொண்டு வர்றது எப்படின்னு அடுத்த பாட்டுல பாப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க பழக்க வழக்கங்கள் உங்களை அடிமையாக்குதா இல்ல அரசனாக்குதான்னு செக் பண்ணணும். நண்பர்களே, நாம எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நாம பிறக்கும்போது சுதந்திரமா பிறக்கிறோம். ஆனா வளர வளர நம்ம பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறோம். நீங்க காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்றதுக்கு யாராவது சொல்லித் தரணுமா? இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அதுதான் பழக்கத்தோட பவர். ஆனா யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி உங்க வெற்றியும் ஆட்டோமேட்டிக்கானா எப்படி இருக்கும்? நீங்க கஷ்டப்படாமலேயே உங்க பேங்க் பேலன்ஸ் ஏறுறது, நீங்க யோசிக்காமலேயே ஆரோக்கியமா இருக்கிறது. அது சாத்தியம். எப்படின்னு இப்ப சொல்றேன். ஃபைண்டிங் யுவர் வை, த மோட்டிவேஷன். வெறுமனே நான் ஜெயிக்கணும்னு சொன்னா போதாது. ஏன்னா ஆரம்பத்துல இருக்கிற அந்த ஆர்வம், வில் பவர் கொஞ்ச நாள்ல காணாம போயிடும். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வை, ஏன் வேணும். உங்க அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கணுமா, இல்ல உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணுமா? வில் பவர் ஒரு ஃபோன் பேட்டரி மாதிரி சீக்கிரம் தீந்துடும். ஆனா வை பவர் ஒரு ஜெனரேட்டர் மாதிரி, அது ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில அந்த ஜெனரேட்டரை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியுமா? த 1% ரூல், த ஸ்மால் ஸ்டெப். நிறைய பேர் பண்ற தப்பு ஒரே நாள்ல மலைய நகத்த பாக்குறது. இன்னைக்கு புக் படிக்கணும்னு முடிவெடுத்தா உடனே 50 பக்கம் படிக்கக்கூடாது. அது உங்க மூளைக்கு பயத்தை உண்டாக்கும். அதுக்கு பதிலா தினமும் 1% மட்டும் முன்னேறுங்க. தினமும் 1% நீங்க பெட்டர் ஆனா, ஒரு வருஷம் முடிவுல நீங்க முன்னாடி இருந்ததை விட 37 மடங்கு அதிகமா வளர்ந்திருப்பீங்க. 1.01 whole power 36 approximately 37.8. இதுவே நீங்க 1% தப்பா பண்ணினா நீங்க கிட்டத்தட்ட 0க்கு வந்துருவீங்க. சாய்ஸ் உங்களுடையது. ஐடென்டிஃபையிங் யுவர் வைசஸ், த ட்ரூத். உங்க வெற்றியோட வேகத்தை தடுக்கிறது எது தெரியுமா? உங்களுக்கே தெரியாம நீங்க வச்சிருக்க சில சின்ன கெட்ட பழக்கங்கள். ஆபீஸ் போற வழியில ஒரு தம் அடிக்கிறது, இல்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்கறது. இதெல்லாம் ஒரு லீக்ஸ் மாதிரி. ஒரு பெரிய கப்பல்ல சின்ன ஓட்டை இருந்தா கூட அது மூழ்கிடும். உங்க லைஃப்ல இருக்கிற அந்த ஓட்டை எது? அதை கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு. அதை இப்பவே நீங்க செய்யணும். ட்ராக்கிங் யுவர் லைஃப், த டிசிப்ளின். நோட்டு பேனா எடுங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு நீங்க பண்ற ஒவ்வொரு செலவையும், சாப்பிடுற ஒவ்வொரு உணவையும், செலவு பண்ற ஒவ்வொரு நிமிஷத்தையும் எழுதுங்க. இத டாரன் ஹார்டி ட்ராக்கிங் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. நீங்க எதை கவனிக்கிறீங்களோ, ட்ராக் பண்றீங்களோ, அதைத்தான் உங்களால மாத்த முடியும். நீங்க கவனிக்காத விஷயம் உங்களை அழிச்சிடும். இப்போ உங்க வாழ்க்கையோட ஸ்டேரிங் வீல உங்க கைக்கு கொண்டு வர போறோம். என்டர் பிக் மோ, தி எனர்ஜி. இப்போ முக்கியமான ஒரு கேரக்டரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அவர் பேரு தான் பிக் மோ, பிக் மொமெண்டம். நியூட்டனோட முதல் விதி ஞாபகம் இருக்கா? ஒரு பொருள் ஒரு திசையில போயிட்டு இருந்தா அது போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் உங்க வெற்றியும். ஒரு ஹேண்ட் பம்ப்ல தண்ணி அடிக்கணும்னா முதல்ல நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கணும். தண்ணி வர்ற வரைக்கும் கஷ்டப்படணும். ஆனா ஒரு தடவை தண்ணி வர ஆரம்பிச்சா அப்புறம் லேசா தட்டினாலே போதும், தண்ணி கொட்டும். உங்க லைஃப்ல அந்த தண்ணி வர்ற மொமெண்ட்டை நீங்க ரீச் பண்ணிட்டீங்களா? தி ரொட்டீன் சீக்ரெட், தி எக்ஸிகியூஷன். பெரிய சாதனையாளர்கள் எல்லாரும் ஒரு ரொட்டீன் வச்சிருப்பாங்க. காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும், நைட்டு தூங்கும்போது என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். இத புக் எண்டிங் யுவர் டே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க நாளோட தொடக்கமும் முடிவும் உங்க கண்ட்ரோல்ல இருந்தா நடுவுல நடக்கிற எதையும் உங்களால சமாளிக்க முடியும். உங்க மார்னிங் ரொட்டீன்ல அட்லீஸ்ட் 30 நிமிஷம் உங்க செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒதுக்குங்க. இதுதான் உலகத்துல இருக்கிற டாப் 1% மக்களோட ரகசியம். மத்த 99% மக்கள் என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? ரிதம்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி, த ஃப்ளோ. நம்ம வாழ்க்கையில ஒரு ரிதம் வேணும். மியூசிக்ல எப்படி தாளம் தப்பக்கூடாதுன்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி உங்க பழக்க வழக்கங்கள்ல தாளம் தப்பக்கூடாது. ஒரு நாள் ஜிம்முக்கு போயிட்டு 4 நாள் லீவு போட்டா பிக் மோ உங்களை விட்டு போயிடுவாரு. நீங்க வேகமா போறீங்களா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல, நீங்க நிக்காம போறீங்களாங்கிறது தான் முக்கியம். ஒரு சின்ன இடைவேளை கூட உங்க கம்பவுண்டிங் எஃபெக்டை ஜீரோவாக்கிடும். அந்த வேகத்தை மெயின்டைன் பண்றது எப்படி? தி இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர், தி என்வாயர்மெண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், தி இன்ஃப்ளூயன்ஸ். நீங்க யார் கூட அதிக நேரம் செலவு பண்றீங்களோ அவங்க தான் நீங்க. உங்க கூட இருக்கிற 5 நண்பர்கள் ஆவரேஜா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அவ்வளவுதான் நீங்களும் சம்பாதிப்பீங்க. உங்க பழக்கங்களை மாத்துறதுக்கு முன்னாடி உங்க சுத்தி இருக்கிறவங்கள கவனிங்க.
அவங்க உங்கள மேல தூக்குறாங்களா இல்ல கீழே இழுக்கறாங்களா? உங்க சுத்தி இருக்கிற குப்பைகளை அள்ளாம உங்களால ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்க முடியாது. இன்ஃபர்மேஷன் இன்ஜெக்ஷன், த growth. நம்ம காது வழியாவும் கண் வழியாவும் என்ன உள்ள போகுதோ அதுதான் நம்ம சிந்தனையா வெளியே வரும். நீங்க டெய்லி நியூஸ்ல வர நெகட்டிவ் விஷயங்களை பார்த்தா உங்க லைஃபும் நெகட்டிவா தான் இருக்கும். அதுக்கு பதிலா நல்ல புத்தகங்கள், நல்ல பாட்காஸ்டுகள் கேளுங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்க 12 புத்தகம் படிச்சா 10 வருஷத்துல நீங்க 120 புத்தகம் படிச்சிருப்பீங்க. இதுதான் அறிவோட காம்பவுண்ட் எஃபெக்ட். ஆனா இந்த உலகமே உங்களை தடுக்க நினைக்கும்போது நீங்க எப்படி முன்னேற போறீங்க? அத அடுத்த பாட்டுல பாப்போம். நண்பர்களே, ஒரு செடி வளரணும்னா விதை மட்டும் நல்லா இருந்தா போதாது. அந்த மண்ணும் சூரிய வெளிச்சமும் சரியா இருக்கணும். அதே மாதிரி தான் நீங்களும். நீங்க எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிற சூழல் சரியில்லைன்னா நீங்க வளர முடியாது. இத டேரன் ஹார்டி தி 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு சொல்றாரு. உங்க போன்ல இருக்கிற நோட்டிஃபிகேஷன்ல இருந்து உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்களை ஒரு திசையில தள்ளிக்கிட்டு இருக்கு. அது எந்த திசைன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை இப்பவே கண்டுபிடிப்போம். இன்புட், வாட் கோஸ் இன் கம்ஸ் அவுட். நம்ம மூளை ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. நீங்க அதுல குப்பைய போட்டா குப்பை தான் வெளியே வரும். கார்பேஜ் இன், கார்பேஜ் அவுட். நீங்க காலையில எந்திரிச்ச உடனே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாக்குறீங்களா இல்ல அந்த நாள்ல நீங்க என்ன சாதிக்கணும்னு பிளான் பண்றீங்களா? நம்ம மூளைக்கு ஒரு குணம் உண்டு. எதை அதிகமா பார்க்கறமோ அதையே தான் நெஜம்னு நம்போம். நீங்க வெற்றி கதைகளை படிச்சா வெற்றி உங்களை தேடி வரும். நீங்க மத்தவங்கள பத்தின கிசுகிசுக்களை கேட்டா உங்க வாழ்க்கையும் ஒரு கிசுகிசுவா தான் முடியும். அசோசியேஷன்ஸ், த 5 people ரூல். ஜிம் ரோன் ஒரு சூப்பர் விஷயம் சொன்னாரு. You are the average of the 5 people you spend the most time with. நீங்க யார் கூட அதிகமா இருக்கீங்களோ அவங்களோட குணாதிசயம் தான் உங்களுக்கு வரும். அவங்க சோம்பேறியா இருந்தா நீங்களும் சோம்பேறி ஆயிடுவீங்க. இப்போ ஒரு லிஸ்ட் போடுங்க. உங்க கூட இருக்கிற அந்த 5 பேர் யாரு? அவங்க உங்களை உற்சாகப்படுத்துறாங்களா இல்ல இதெல்லாம் உனக்கு தேவையான்னு பேக்குறாங்களா? அந்த 5 பேர்ல ஒருத்தர் கூட உங்களை விட அறிவாளி இல்லைன்னா நீங்க தப்பான குரூப்ல இருக்கீங்க. தி அசோசியேஷன் கிளீனப், த ஹார்ட் ட்ரூத். உங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா சில பேரை நீங்க விட்டு விலகணும். இது கஷ்டமா இருக்கலாம், ஆனா அவசியம். டிசோசியேஷன், உங்களை பின்னாடி இழுக்கிறவங்கள கட் பண்ணுங்க. லிமிட்டெட் அசோசியேஷன், நெகட்டிவா பேசுறவங்க கூட பேசுற நேரத்தை குறைங்க. நல்லவங்கள தேடி போங்க. உங்களை விட ஒரு படி மேல இருக்கிறவங்க கூட பழகுங்க. ஒரு கோடீஸ்வரன் கூட நீங்க 1 மணி நேரம் இருந்தா அந்த 1 மணி நேரத்துல நீங்க கத்துக்கிற விஷயம் 10 வருஷ எக்ஸ்பீரியன்ஸுக்கு சமம். மென்டர்ஷிப், த ஷார்ட்கட். ஏன் எல்லா பெரிய பிசினஸ்மேனுக்கும் ஒரு மென்டர் இருக்காங்க? ஏன்னா நீங்க ஒரு தப்பை செஞ்சு அதுல இருந்து கத்துக்க 10 வருஷம் ஆகும். ஆனா ஒரு மென்டர் அந்த தப்பை ஏற்கனவே செஞ்சிருப்பார். அவர்கிட்ட கேட்டா 10 நிமிஷத்துல உங்களுக்கு வழி சொல்லிடுவாரு. மென்டர்னா நேர்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு நல்ல புத்தகம் கூட ஒரு மென்டர் தான். ஒருத்தர் தன்னோட 40 வருஷ அனுபவத்தை ஒரு புக்ல எழுதியிருக்காருன்னா அந்த புக்கை படிக்கிறப்போ நீங்க 40 வருஷ அறிவை ஒரு வாரத்துல எடுக்கிறீங்க. ஆக்சிலரேஷன், த வால். உங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நீங்க ஒரு பெரிய சுவரை முட்டுவீங்க. இனிமே என்னால முடியாது, கால் வலிக்குது, டயர்டா இருக்கு அப்படின்னு தோணும். அங்கதான் ஒரு மேஜிக் நடக்குது. அந்த இடத்துல நீங்க நிப்பாட்டாம இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடுனா என்ன ஆகும் தெரியுமா? அந்த வலி வர்ற இடம்தான் உங்களோட growth பாயிண்ட். மத்தவங்க எல்லாரும் அங்கதான் நிப்பாட்டுவாங்க. ஆனா நீங்க அந்த இடத்துல கொடுக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் தான் உங்களை ஒரு சாம்பியனா மாத்தும். எக்ஸீடிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், த 101% ரூல். எல்லாரும் எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் அதிகமா செய்யுங்க. உங்க பாஸ் ஒரு வேலை கொடுத்தா அதை சூப்பரா செஞ்சு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு ஐடியாவும் கொடுங்க. உங்க கஸ்டமர் ஒரு பொருள் கேட்டா ஒரு சின்ன கிஃப்ட் சேர்த்து கொடுங்க. இந்த உலகத்துல 100% வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த 101% வேலை செய்யறவங்களுக்கு தான் அந்த எக்ஸ்ட்ராஆர்டினரி ரிசல்ட் கிடைக்கும். அந்த 1% தான் காம்பவுண்ட் எஃபெக்டை ராக்கெட் மாதிரி மேல தூக்கும். டூயிங் த அன்எக்ஸ்பெக்டட். மற்றவர்கள் என்ன செய்வார்களோ அதை விட வித்தியாசமா ஏதாவது செய்யுங்க. எல்லாரும் இமெயில் அனுப்புனா நீங்க ஒரு கையால எழுதின லெட்டர் அனுப்புங்க. எல்லாரும் போன்ல விஷ் பண்ணா நீங்க நேர்ல போய் விஷ் பண்ணுங்க. இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் மத்தவங்க மனசுல உங்களை ஆழமா பதிய வைக்கும். சாதாரணமா இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா ஸ்பெஷலா இருக்கணும்னா நீங்க அன்காமன் விஷயங்களை செய்யணும். மத்தவங்க தூங்கும்போது நீங்க வேலை பார்க்கறது, மத்தவங்க பார்ட்டி பண்ணும்போது நீங்க படிக்கிறது, இதெல்லாம் தான் உங்களை மேல கொண்டு வரும். கன்சிஸ்டன்சி டெஸ்ட். காம்பவுண்ட் எஃபெக்டோட மிகப்பெரிய எதிரி எது தெரியுமா? இடைவேளை. நீங்க நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு கல்யாணம் வரும், ஒரு லீவு வரும். அப்போ நீங்க உங்க பழக்கத்தை விட்டுடுவீங்க. திரும்ப ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அலெக்சாண்டர் த கிரேட் ஒரு முறை சொன்னாரு,
ஒரு வேலைய ஆரம்பிக்கிறதுல பெருமை இல்ல, அத முடிச்சு காட்டுறதுல தான் இருக்கு. நீங்க ஆரம்பிச்ச அந்த மொமெண்ட்டை எக்காரணம் கொண்டு இழந்துடாதீங்க. அது உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்து. த கிளிஃப் ஹேங்கர். சோ, இப்போ உங்களுக்கு சூழலோட முக்கியத்துவம் புரிஞ்சிருக்கும். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் நிறைய பேர் ஏன் தோத்து போறாங்க? ஏன்னா அவங்க கிட்ட ஒரு விஷயம் இல்ல. அதுதான் த ஃபைனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது என்னன்னு தெரியுமா? அடுத்த பார்ட்ல உங்க வாழ்க்கையவே தலைகீழா மாத்த போற அந்த கடைசி ரகசியத்தை பத்தி சொல்ல போறேன். இது தெரிஞ்சா நீங்க நிக்கிற இடமே வேறையா இருக்கும். ரெடியா? நண்பர்களே, பழக்கம் வேற, சடங்கு வேற. பழக்கம்ங்கிறது நீங்க தானா பண்றது. ஆனா சடங்குங்கிறது நீங்க ஒரு நோக்கத்தோட முழு கவனத்தோட பண்றது. உலகத்துல இருக்கிற டாப் அத்லெட்ஸ் எல்லாம் கவனிச்சு பாருங்க. அவங்க கிரவுண்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் விஷயங்களை பண்ணுவாங்க. அதுதான் அவங்கள பீக் பெர்ஃபார்மன்ஸுக்கு கொண்டு போகுது. உங்க நாளையும் நீங்க ஒரு ரிச்சுவலா மாத்துனா என்ன ஆகும்? குழப்பம் இருக்காது, பயம் இருக்காது, வெற்றி மட்டும்தான் மிஞ்சும். உங்களுக்கேத்த ஒரு சக்சஸ் ரிச்சுவலை இன்னைக்கே நாம டிசைன் பண்ண போறோம். நீங்க காலையில எந்திரிச்ச உடனே உங்க போனை எடுக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க மத்தவங்களோட அஜெண்டாவுக்கு அடிமையாகிட்டீங்கன்னு அர்த்தம். யாரோ அனுப்பின வாட்ஸ்அப் மெசேஜ் உங்க மனநிலையை தீர்மானிக்க விடுறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? உங்க காலை நேரத்தை நீங்க தான் ஆளணும். ஆசிரியர் டேரன் ஹார்டி சொல்றாரு, உங்க மார்னிங் ருட்டீன்ல 3 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். உடற்பயிற்சி, ஒரு நல்ல புத்தகம், அப்புறம் உங்களோட இலக்குகளை ஒரு தடவை ஞாபகப்படுத்துறது. இது உங்க மூளைய ஜெயிக்கிறதுக்காகவே ரெடி பண்ணும். காலையில எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி ராத்திரி எப்படி முடிக்கிறோங்கிறதும் முக்கியம். தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நாள்ல நீங்க என்னென்ன சாதிச்சீங்க, எங்க தப்பு பண்ணீங்கன்னு ஒரு குட்டி ரிப்போர்ட் உங்களுக்குள்ளேயே தயார் பண்ணுங்க. இததான் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்த நாள் காலையில நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு முதல் நாள் நைட்டே முடிவு பண்ணிட்டா காலையில இன்னைக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிற டைம் மிச்சமாகும். வெற்றிங்கிறது பிளான் பண்றவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். த சீட் டே ட்ராப், ஏமாற்று வலை. நிறைய பேர் ஒரு வாரம் டயட் இருப்பாங்க. சனிக்கிழமை வந்த உடனே நமக்கு நாமே ஒரு ட்ரீட் கொடுத்துக்கலான்னு சொல்லி 1 கிலோ பிரியாணிய சாப்பிடுவாங்க. இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட கொல்ற விஷயம். நீங்க கஷ்டப்பட்டு ஏத்தின மொமெண்ட நீங்களே ஒரு நாள்ல அழிச்சிடுறீங்க. ஒரு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நடுவுல பிரேக் அடிச்சா திரும்ப ஸ்டார்ட் பண்ண அதிக பெட்ரோல் ஆகும். அதே மாதிரி தான் உங்க பழக்கமும். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம இருக்கிறது தான் உண்மையான கெத்து. டோன்ட் பிரேக் த செயின். இதுதான் உங்க தாரக மந்திரம். ஓவர் கமிங் த பிளாட்டோ, தேக்க நிலையை உடைப்பது. காம்பவுண்ட் எஃபெக்ட்ல ஒரு கட்டத்துல ரிசல்ட் அப்படியே நிக்கும். நீங்க என்ன பண்ணுனாலும் முன்னேற்றம் இல்லாத மாதிரி தோணும். இதுக்கு பேரு தான் த பிளாட்டோ ஆஃப் லேட்டன்ட் பொட்டென்ஷியல். இதோ பாருங்க, ஒரு மூங்கில் மரம் 5 வருஷம் மண்ணுக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனா 5 வருஷம் கழிச்சு 6 வாரத்துல 90 அடி வளரும். நீங்க முயற்சி பண்ணியும் ரிசல்ட் வரலன்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தமில்ல. நீங்க அந்த 90 அடி வளர்றதுக்கு ரெடியாகிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த 5 வருஷம் தண்ணி ஊத்துறது தான் விவேகம். பாதியில நிறுத்துறது முட்டாள்தனம். த பவர் ஆஃப் ட்ராக்கிங் ப்ராக்ரஸ். உங்க வளர்ச்சியை நீங்க அளக்கலன்னா நீங்க வளர்றீங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியாது. ஒரு ஹேபிட் ட்ராக்கர் ஆப் யூஸ் பண்ணுங்க, இல்ல ஒரு கேலண்டர்ல மார்க் பண்ணுங்க. நீங்க அந்த கேலண்டர்ல போடுற ஒவ்வொரு எக்ஸ் மார்க்கும் உங்களை ஒரு வெற்றியாளனா மாத்திக்கிட்டு இருக்கு. நீங்க அந்த கேலண்டரை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு திருப்தி வரும். ஆஹா, 20 நாள் தொடர்ந்து பண்ணிட்டோமே, 21வது நாள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்க மனசு சொல்லும். இதுதான் உங்களை தூங்க விடாம ஓட வைக்கும். த சைக்கலாஜிக்கல் பேரியர், மனத்தடை. உங்களை யாராவது உன்னால முடியாதுன்னு சொன்னா கோபம் வரும். ஆனா உங்க மனசுக்குள்ளேயே ஒரு குரல் உன்னால முடியாதுன்னு சொல்லும். அதை எப்படி சமாளிப்பீங்க? நம்ம பயம்தான் நம்மளோட மிகப்பெரிய எதிரி. இந்த பயத்தை போக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த பயத்தை எதிர்த்து நிக்கிறது தான் அந்த வழி. எதை செய்ய பயமா இருக்கோ அதை முதல்ல செய்யுங்க. டூ த ஹார்ட் திங் ஃபர்ஸ்ட். அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் வர்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கே, அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கண்டென்ட், நுகர்வு கலாச்சாரம். இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா உலகத்துல நம்ம மூளைய ஹைஜாக் பண்றது ரொம்ப ஈஸி. நீங்க பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை ஒரு நுகர்வோரா மாத்துது. ஆனா நீங்க ஒரு படைப்பாளியா மாறணும். உங்களோட இன்புட் தான் உங்களோட அவுட்புட்டை தீர்மானிக்கும்.
டெய்லி 1 மணி நேரம் நீங்க ஏதாவது ஒரு ஸ்கில்ல கத்துக்க செலவு பண்ணா 5 வருஷம் கழிச்சு அந்த துறையில நீங்க ஒரு எக்ஸ்பர்ட். அந்த 1 மணி நேரத்தை நீங்க ரீல்ஸ் பார்க்க செலவு பண்ணா நீங்க வெறும் ஒரு பார்வையாளர் மட்டும்தான். எது வேணும்னு முடிவு பண்ணுங்க. த காம்பவுண்ட் எஃபெக்ட் இன் ரிலேஷன்ஷிப்ஸ். காம்பவுண்ட் எஃபெக்ட் பணத்துக்கு மட்டும் இல்ல, உங்க உறவுகளுக்கும் பொருந்தும். தினமும் உங்க துணைக்கிட்டையோ இல்ல பெத்தவங்க கிட்டயோ ஒரு சின்ன அன்பான வார்த்தை பேசுங்க. இது ஒரு நாள்ல பெருசா தெரியாது, ஆனா வருஷங்கள் ஆகும்போது அந்த அன்பு ஒரு பெரிய பலமா உங்களுக்கு நிக்கும். உறவுகள்ல விரிசல் வர காரணமும் இதே காம்பவுண்ட் எஃபெக்ட் தான். சின்ன சின்ன கோபங்கள், சின்ன சின்ன அலட்சியம் தான் கடைசியில பெரிய பிரிவா மாறுது. இன்னைக்கே உங்க அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க. த ஃபைனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கடைசி மாற்றம். இப்போ நாம வீடியோவோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாமே ஒரு பக்கம்தான். ஆனா இந்த எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு சூப்பர் பவர் உங்ககிட்ட இருக்கு. அதுதான் ஆக்ஷன். நீங்க எத்தனை வீடியோ பார்த்தாலும் நீங்க களத்துல இறங்கலன்னா எதுவும் மாறாது. அடுத்த 10 நிமிஷத்துல உங்க லைஃப்ல உடனடியா பண்ண வேண்டிய 3 முக்கியமான விஷயங்களை நான் சொல்ல போறேன். இதுதான் உங்கள லைஃப் மாஸ்டரி மோட்டிவேஷன் சேனலோட ஒரு சக்சஸ் ஸ்டோரியா மாத்த போகுது. ரெடியா? நண்பர்களே, ஒரு ராக்கெட் பூமியோக ஈர்ப்பு விசைய தாண்டி விண்வெளிக்கு போகும்போது தான் அதிகப்படியான எரிபொருளை செலவு பண்ணும். ஒன்ஸ் அந்த எல்லையை தாண்டிடுச்சுன்னா அப்புறம் அது மிதக்க ஆரம்பிச்சிடும். உங்க வெற்றியும் அப்படித்தான். அந்த ஆரம்பகட்ட போராட்டத்தை த த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அந்த எல்லைக்கோட்டுக்கு பக்கத்துல வந்துதான் முயற்சியை கைவிடுறாங்க. ஆனா அங்கதான் உங்களோட உண்மையான வளர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கஷ்டமான நேரத்தை நீங்க எப்படி கையாள்றீங்கிறது தான் உங்களை வெற்றியாளனா மாத்தும். தி எக்ஸ்ட்ரா மைல், கூடுதல் முயற்சி. தடகள வீரர் முகமது அலி கிட்ட ஒரு முறை கேட்டாங்க, நீங்க எத்தனை சிட்டப்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு வலிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் எண்ண மாட்டேன். எப்போ வலிக்க ஆரம்பிக்குதோ அப்போதான் நான் எண்ணவே ஆரம்பிப்பேன். ஏன்னா அதுதான் கணக்குல வரும். வலிக்க ஆரம்பிக்கும்போது நீங்க செய்யற அந்த எக்ஸ்ட்ரா 2 நிமிஷம் வேலை தான் நீங்க அது வரைக்கும் செஞ்ச 2 மணி நேரம் வேலையை விட அதிக பலனை தரும். ஏன்னா அங்கதான் நீங்க உங்க பழைய ரெக்கார்டை உடைக்கிறீங்க. பீட்டிங் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்பை மிஞ்சுதல். இந்த உலகம் உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குதுன்னா நீங்க அதை விட ஒரு படி மேல செய்யுங்க. ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட ஒரு ஆர்டர் கொடுக்கறாங்கன்னா அவங்க எதிர்பார்க்காத ஒரு சின்ன உதவியை செஞ்சு கொடுங்க. இதுக்கு பேரு தான் ஓவர் டெலிவரிங். நீங்க மத்தவங்களை விட 1% அதிகமா உழைச்சா அது காம்பவுண்ட் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் 100% அதிகமா இருக்கும். சாதாரணமானவங்களுக்கு மத்தியில நீங்க ஒரு சூப்பர் பெர்ஃபார்மரா தெரிவீங்க. த ஃபியர் ஃபேக்டர், பயத்தை எதிர்கொள்ளுதல். நம்ம முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடை பயம். யாராவது என்ன நினைப்பாங்களோ, தோத்துட்டா என்ன பண்றது? ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எதை செய்ய பயப்படுறீங்களோ அந்த பயத்துக்கு பின்னாடி தான் உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒளிஞ்சிருக்கு. பயத்தை ஒரு காம்பஸ் மாதிரி பயன்படுத்துங்க. உங்க மூளை எதை பார்த்து பயப்படுதோ அங்கதான் நீங்க போகணும்னு அர்த்தம். அந்த பயத்தை தாண்டி நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்க தன்னம்பிக்கைய பல மடங்கு உயர்த்தும். ஃபினான்ஷியல் காம்பவுண்டிங், பணத்தின் வளர்ச்சி. இப்ப கொஞ்சம் சீரியஸான விஷயத்துக்கு வருவோம். பணம். 20 வயசுல மாசம் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற ஒருத்தருக்கும் 30 வயசுல மாசம் 15000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற ஒருத்தருக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? 30 வயசுக்காரர் அதிகமா பணம் போட்டாலும் அந்த 20 வயசுக்காரர் தான் ரிட்டையர் ஆகும்போது பெரிய கோடீஸ்வரரா இருப்பார். ஏன்னா அவருக்கு டைம் அப்படிங்கிற ஒரு ஆயுதம் இருக்கு. பணத்தை விட நேரம்தான் காம்பவுண்டிங்க்கு ரொம்ப முக்கியம். பேட் ஹேபிட்ஸ் வர்சஸ் குட் ஹேபிட்ஸ், போராட்டம். கெட்ட பழக்கங்களை விடுறது ஏன் கஷ்டமா இருக்கு? ஏன்னா அது உடனடி இன்பத்தை தருது. ஆனா நல்ல பழக்கங்கள் ஆரம்பத்துல வலிய தருது. ஆனா நீண்ட காலத்துல பார்த்தா அந்த கெட்ட பழக்கம் உங்களை அழிச்சிடும், அந்த நல்ல பழக்கம் உங்களை வாழ வைக்கும். உங்க பழக்கங்களை மாத்தணும்னா உங்க சூழலை மாத்துங்க. வீட்ல ஜங்க் ஃபுட் இருந்தா சாப்பிடுவீங்க, அதே வீட்ல பழங்கள் இருந்தா அதைத்தான் சாப்பிடுவீங்க. உங்க சூழலை உங்க வெற்றிக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணுங்க. த பவர் ஆஃப் லேர்னிங், தொடர் கற்றல்.
தினமும் 1 மணி நேரம் உங்க துறை சார்ந்த விஷயங்களை கத்துக்கோங்க. இதுக்கு பேரு இன்கம் காம்பவுண்டிங். இன்னைக்கு நீங்க கத்துக்கிற ஒரு சின்ன டெக்னிக் அடுத்த 5 வருஷத்துல உங்க வருமானத்தை 10 மடங்கு உயர்த்தலாம். உலகத்தையே ஜெயிச்ச இலான் மஸ்க் ஆகட்டும், பில்கேட்ஸ் ஆகட்டும், அவங்க இன்னைக்கும் தினமும் படிக்கிறாங்க. அவங்களுக்கே அது தேவைப்படும் போது நமக்கு எவ்வளவு தேவைப்படும்னு யோசிச்சு பாருங்க. ஸ்டேயிங் பேஷண்ட், பொறுமையின் பலன். இந்த ஜெனரேஷன்ல எல்லாருக்கும் எல்லாமே உடனே நடக்கணும். 2 நிமிஷத்துல நூடில்ஸ் வர்ற மாதிரி வெற்றி வரும்னு நினைக்கிறாங்க. ஆனா நிஜ வாழ்க்கை அப்படி இல்ல. காம்பவுண்ட் எஃபெக்ட் வேலை செய்யணும்னா நீங்க பொறுமையா இருக்கணும். ஒரு மரத்தை நட்டுட்டு தினமும் அது வளருதான்னு தோண்டி பார்த்தா அது வளராது. அதுக்கு தண்ணி ஊத்திட்டு தள்ளி நின்னு வேடிக்கை பாருங்க. காலம் அதற்கான பலனை கண்டிப்பா தரும். தி ரிப்பிள் எஃபெக்ட் இன் ஆக்ஷன். நீங்க எடுக்கிற ஒரு சின்ன முடிவு உங்கள மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தை, உங்க சந்ததிய மாத்த போகுது. நீங்க இன்னைக்கு சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்க குழந்தையோட எதிர்காலத்தை தீர்மானிக்குது. நீங்க இன்னைக்கு படிக்கிற ஒவ்வொரு பக்கமும் உங்க பேரன் பேத்திகளுக்கு ஒரு பாடமா அமையும். நீங்க ஒரு ரோல் மாடலா மாறப் போறீங்க. உங்க வெற்றிய பார்த்து இன்னும் 10 பேர் மாறப் போறாங்க. அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. சோ தயவு செஞ்சு சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. சோ இதுவரைக்கும் நாம தத்துவங்களையும் டெக்னிக்குகளையும் பார்த்தோம். ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் தி சோல் ஆஃப் growth. அத பத்தி தான் கடைசி பார்ட்ல பேச போறோம். இந்த வீடியோவோட அடுத்த 5 நிமிஷம் உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்க போகுது. நான் கொடுக்க போற அந்த அல்டிமேட் சேலஞ்சை நீங்க ஏத்துக்க தயாரா? வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நீங்க இந்த வீடியோவை பார்த்திருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் துடிக்குதுன்னு அர்த்தம். ஆனா அறிவு மட்டும் போதாது. அந்த அறிவை செயலா மாத்துறது தான் அப்ளைட் நாலேஜ், உண்மையான பவர். ஒரு பிளான் இல்லாம நீங்க எடுக்கிற எந்த முயற்சியும் பாதையில நிக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ முடியும் போது நீங்க வெறும் ஒரு வீடியோ பார்த்தவரா மட்டும் போக போறதில்ல, உங்க வாழ்க்கைய மாற்றப் போற ஒரு கேப்டனா மாறப் போறீங்க. அதுக்கான 100 நாள் பிளான் இப்போ உங்க முன்னாடி வரப்போகுது. நாம ஒரு சேலஞ்ச் எடுக்க போறோம். அடுத்த 100 நாட்களுக்கு உங்க வாழ்க்கையோட 3 முக்கியமான பகுதிகளை தேர்ந்தெடுங்க. 1 உடல் நலம், 2 வருமானம், 3 மனநலம். இந்த 3லையும் நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சின்ன விஷயம்தான். பெரிய மாற்றங்கள் வேணாம். தினமும் 15 நிமிஷம் ஒர்க் அவுட், தினமும் 500 ரூபாய் சேமிப்பு அல்லது ஒரு புது ஸ்கில் கற்றல், அப்புறம் 10 நிமிஷம் தியானம். இதை மட்டும் 100 நாள் தொடர்ந்து பண்ண முடியுமா? ஹேண்ட்லிங் த ஸ்லம்ப், சோர்வை கையாளுதல். இந்த 100 நாள்ல கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு மூடு இருக்காது. இன்னைக்கு ஒரு நாள் லீவு விட்டா என்னன்னு தோணும். அந்த இடத்துல தான் காம்பவுண்ட் எஃபெக்ட் உடந்துடும். அந்த சோர்வு வரும்போது உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. நான் ஒரு வெற்றியாளனா இல்ல சாதாரணமானவனா? சாதாரணமானவங்க அவங்க மனநிலைக்கு அடிமையா இருப்பாங்க. ஆனா வெற்றியாளர்கள் அவங்க லட்சியத்துக்கு உண்மையா இருப்பாங்க. உங்க மூடு உங்களை ஆள விடாதீங்க, நீங்க உங்க மூட ஆளுங்க. த சீக்ரெட் ஆஃப் அக்கவுண்டபிலிட்டி, பொறுப்பு கூறுதல். உங்க இலக்குகளை நீங்க மட்டும் தெரிஞ்சு வச்சுக்காதீங்க. உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு நண்பர்கிட்டயோ இல்ல உங்க குடும்பத்துக்கிட்டயோ சொல்லுங்க. நான் இதை 100 நாள் பண்ண போறேன், நான் பண்ணலன்னா என்னை கேளுங்கன்னு சொல்லுங்க. இதுக்கு பேர் தான் அக்கவுண்டபிலிட்டி. நமக்கு நாமே பொய் சொல்லிக்கலாம், ஆனா மத்தவங்க முன்னாடி தோத்து போக நமக்கு பிடிக்காது. இந்த ஒரு சின்ன பயம் உங்களை தினமும் அந்த வேலையை செய்ய வைக்கும். முடிஞ்சா காமெண்ட் செக்ஷன்ல உங்க 100 நாள் கோல் என்னன்னு இப்பவே டைப் பண்ணுங்க. விஷுவலைசிங் த எண்ட் ரிசல்ட், காட்சிப்படுத்துதல். தினமும் காலையில கண் விழிச்ச உடனே இந்த 100 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு 1 நிமிஷம் கற்பனை பண்ணுங்க. உங்க பேங்க் பேலன்ஸ் ஏறி இருக்கிறது, உங்க உடல் கட்டுக்கோப்பா இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை இப்பவே அனுபவிங்க. உங்க மூளைக்கு நிஜத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது. நீங்க எதை அதிகமா கற்பனை பண்றீங்களோ அதை அடையிறதுக்கான வழிகளை அதுவே தேட ஆரம்பிக்கும். இது வெறும் மோட்டிவேஷன் இல்ல, இது ஒரு நியூரோ சயின்ஸ். த கிராட்டிடியூட் ரிப்பிள், நன்றி உணர்வின் சக்தி. காம்பவுண்ட் எஃபெக்ட்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு நன்றி உணர்வு. உங்ககிட்ட இப்போ இருக்கிற விஷயங்களுக்கு நீங்க நன்றி சொல்லும்போது இன்னும் அதிகமான நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பாராட்டுங்க. வெறுப்பு எப்படி காம்பவுண்ட் ஆகுதோ அதே மாதிரி அன்பும் காம்பவுண்ட் ஆகும். நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கிற சின்ன சின்ன உதவிகள் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையாக திரும்பி வரும். ரிவ்யூயிங் த ஜர்னி, பயணத்தை ஆய்வு செய்தல்.
ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 30 நிமிஷம் ஒதுக்கி போன வாரம் நீங்க எப்படி செயல்பட்டீங்கன்னு பாருங்க. நீங்க பிளான் பண்ண மாதிரி நடந்ததா இல்ல ஏதாவது தடை வந்ததா? அந்த தடைய அடுத்த வாரம் எப்படி தவிர்க்கலாம்னு யோசிங்க. தோல்விங்கிறது ஒரு முடிவில்ல, அது ஒரு பாடம். நீங்க தப்பு பண்ணா கவலைப்படாதீங்க, ஆனா அந்த தப்ப திரும்ப பண்ணாம இருக்க கத்துக்கோங்க. தொடர்ச்சியான முன்னேற்றம் தான் வெற்றியின் ரகசியம். லிவிங் த காம்பவுண்ட் லைஃப், வாழ்க்கை முறையாக மாற்றுதல். இந்த 100 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை நிறுத்திடாதீங்க. இது ஒரு பிளான் இல்ல, இதுதான் உங்க லைஃப் ஸ்டைல். காம்பவுண்ட் எஃபெக்ட்ங்கிறது ஒரு மேஜிக் கிடையாது, அது ஒரு வாழ்வியல் முறை. உலகத்துல இருக்கிற அத்தனை சாதனையாளர்களும் இதை பின்பற்றித்தான் மேல வந்திருக்காங்க. இன்னைக்கு நீங்க விதைக்கிற விதை நாளைக்கு ஒரு பெரிய ஆலமரமா நிக்கும். அந்த மரத்தோட நிழல்ல நீங்க மட்டும் இல்ல, உங்க அடுத்த தலைமுறையே நிம்மதியா இருக்கும். அந்த பெருமை உங்களுக்கு தான் சேரும். நண்பர்களே, வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன சின்ன மாற்றங்கள், தொடர்ச்சியான முயற்சி, கால அவகாசம், அப்புறம் உங்க மேல இருக்கிற நம்பிக்கை. இந்த 4 விஷயம் உங்ககிட்ட இருந்தா இந்த உலகத்துல உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார், இது பழமொழி மட்டும் இல்ல, இதுதான் வாழ்வின் உண்மை. இந்த 30 நிமிஷம் உங்க நேரத்தை எனக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில 1% மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அதுதான் எனக்கு கிடைச்ச வெற்றி. இந்த வீடியோவை உங்க வாழ்க்கையில நீங்க நேசிக்கிற 3 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் உங்களோட சேர்ந்து வளரட்டும். ஏன்னா ஒன்னா வளரும்போது அந்த வேகம் அதிகமா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு பவர்ஃபுல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் காம்பவுண்டிங்.